கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் உள்ள சிவசுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையுடன் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா முழக்கத்துடன் தேரை வடம்பிடித்து இழுத்து வழிபட்டனர். வேலூர் மாவட்டத்தில் பகல் நேரத்தில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெப்பம் பதிவான நிலையில் இரவில் பரவலாக கனமழை பெய்தது. கோடை வெயில் தொடங்கியதிலிருந்து வேலூர் மாவட்டத்தில் தினமும் வெப்பத்தின் அளவு அதிகரித்த வண்ணம் உள்ளது. இதனால் பகல் நேரங்களில் சாலைகளில் மக்கள் நடமாட்டம் குறைவாக இருந்தது. இந்நிலையில் வெப்பத்தை தணிக்கும் வகையில் இரவில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சிவகங்கையில் உள்ள பிரசித்தி பெற்ற காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் தேரோட்ட திருவிழா உற்சாகமாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து வழிபாடு நடத்தினர். திருச்சியில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மருத்துவ காப்பீடு அட்டை, பணி பாதுகாப்பு, பணி நிரவல், டாஸ்மாக் பணியாளர்கள் ஓய்வு பெறும் வயதை 60ஆக உயர்த்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தமிழக அரசே கோரிக்கை வெல்லும் போராட்டம், கவன ஈர்ப்பு போராட்டம், பட்டம் படித்த பணியாளருக்கு. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நீக்கம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்து தொழிலாளி ஒருவர் தற்கொலைக்கு முயன்றார். இச்சிப்புத்தூரில் உள்ள எம்ஆர்எஃப் நிர்வாகம் ஒப்பந்த தொழிலாளர்களை குறைக்கும் முடிவை கைவிடக் கோரி தொழிற்சாலை முன்பு காத்திருப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. அங்கு பேச்சுவார்த்தை நடத்த சட்டமன்ற உறுப்பினர் ரவி வந்தபோது தொழிலாளி ஒருவர் தான் மறைத்து கொண்டு வந்த டீசலை ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்கு முயன்றார். சக பணியாளர் மற்றும் காவல்துறையினர் அவரை பத்திரமாக மீட்டனர். தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என தொழிலாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் குறி சொல்வதாக கூறி ஏமாற்றி பெண்ணிடம் நகையை பறித்தவரை பொதுமக்களை துரத்தி பிடித்து காவல்துறையில் ஒப்படைத்தனர். ஆத்தூர் அருகே ஆடலூர் என்ற மலை கிராமத்திற்கு சென்ற மடத்துக்குளத்தைச் சேர்ந்த சூர்யா என்பவர் வீட்டில் தனியாக இருந்த ஒரு பெண்ணிடம் குறி சொல்வதாக கூறி அணுகியுள்ளார். பேசியே மயக்கிய சூர்யா தங்க டாலர், வெள்ளி மோதிரம் ஆகியவற்றை ஏமாற்றி பறித்துக்கொண்டு அங்கிருந்து இருசக்கர வாகனத்தில் புறப்பட்டுள்ளார். இதன் பிறகு வீட்டுக்கு வந்த பெண்ணின் கணவர் கிராம மக்களின் உதவியுடன் சூர்யாவை துரத்தி சென்று தர்மத்துப்பட்டி அருகே மடக்கி பிடித்துள்ளார். கன்னிவாடி காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்ட அவரிடம் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடியில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் ஆபத்தை உணராமல் கடல் அருகே சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்து வருகின்றனர். தெற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கடந்த திங்கட்கிழமை உருவானதை அடுத்து தனுஷ்கோடி தெற்கு மன்னார் வளைகுடா கடல் பகுதி வழக்கத்திற்கு மாறாக சீற்றத்துடன் காணப்படுகின்றது. தனுஷ்கோடியில் சூறைக்காற்றுடன் கடல் சீற்றம் ஏற்பட்டுள்ளதால் கடல் அலைகள் அரிச்சல்முனை பகுதியில் கடல் அரிப்பை தடுக்க கொட்டப்பட்டுள்ள பாறைகள் மீது மோதி 3 முதல் 4 அடி உயரத்திற்கு எழுந்து வருகிறது. மேலும் கடல் நீர் சாலை வரை வரும் நிலையில் ஆபத்தை உணராமல் சுற்றுலா பயணிகள் கடற்கரை ஓரம் போடப்பட்டுள்ள பாறைகள் மற்றும் கற்கள் மீது நின்று புகைப்படம் எடுத்து வருகின்றனர். பங்குனி மாத வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் நந்தியம்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. கோயில் 5ஆம் பிரகாரத்தில் ஆயிரங்கால் மண்டபம் அருகே உள்ள நந்தியம்பெருமானுக்கு 1000 லிட்டர் பால் மற்றும் தயிர், சந்தனம், மஞ்சள், தேன், விபூதி உள்ளிட்டவற்றால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது.
சிறுவர்கள் வாகனங்களை இயக்கி கோவையில் கடந்த 3 மாதங்களில் மட்டும் 6 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இதுவரை 10 விபத்துகள் ஏற்பட்டுள்ளதாக எச்சரித்துள்ள மாநகர காவல் ஆணையர், பல சிறுவர்கள் இருசக்கர வாகனத்தை இயக்குவதாகவும் அவர்களின் பெற்றோருக்கு இதுகுறித்து அறிவுரை வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். 18 வயதுக்குட்பட்டவர்கள் வாகனங்களை இயக்கினால் வழக்கு பதியப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காவல் ஆணையர் எச்சரித்தார். முட்டைக்கோசுக்கு உரிய விலை கிடைக்காததால் தாளவாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சாகுபடி செய்த பயிர்களை டிராக்டர் மூலம் விவசாயிகளே அழித்து வருகின்றனர். உற்பத்தி செலவு கிலோவுக்கு 7 ரூபாயாக இருக்கும் நிலையில் அதன் விலை 1 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனை செய்யப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சென்னை மேடவாக்கம் அருகே தறிக்கெட்டு ஓடிய தண்ணீர் லாரி மோதியதில் ஆட்டோ, வேன் மற்றும் மின்கம்பம் சேதமடைந்தது. வீரபத்திரன் நகர் அருகே மேடவாக்கம் மாம்பாக்கம் பிரதான சாலையில் சென்ற தண்ணீர் லாரி திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் நிறுத்தியிருந்த ஆட்டோ மீது அதிவேகமாக மோதியது. இதில் ஆட்டோ அப்பளம் போல் நொறுங்கிய நிலையில் அதன் முன்னால் இருந்த வேன் மின்கம்பம் மீது மோதியது. இதனால் மின்கம்பிகள் அறுந்து விழுந்ததில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டது. விபத்துக்குள்ளான வாகனங்களில் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ராமேஸ்வரம் அருகே அரசு பேருந்து நடத்துனரின் வீட்டுக்குள் பட்டப்பகலில் சுவர் ஏறி குதித்து 8 சவரன் நகைகளை அபகரித்த வடமாநில இளைஞர்கள் 2 பொதுமக்களை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பாம்பன் விவேகானந்தர் நகரில் வசந்தன் என்பவரின் வீட்டில் யாரும் இல்லாதபோது திருட முயன்ற அவர்கள் டெல்லி நிஜாமுதீன் பகுதியைச் சேர்ந்த ராகேஷ் சாந்த் என்பது தெரியவந்தது. அவர்களிடமிருந்து 8 சவரன் நகைகளையும் வெள்ளி கொலுசையும் பாம்பன் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தென்காசி மாவட்டத்தில் உள்ள தமிழக கேரள எல்லைப் பகுதியில் கண்டெய்னர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் 2 கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. நீண்ட நேர முயற்சிக்கு பின் சாலையில் கவிழ்ந்த கண்டெய்னரை அகற்றிய பின்னர் போக்குவரத்து சீரானது. திருச்சியில் எர்த் மூவர்ஸ் வாகன உரிமையாளர்கள் நலச்சங்கத்தினர் பொக்லைன் வாகனங்களுடன் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய வாகனங்களின் விலையேற்றத்தை குறைக்க வேண்டும், வாகன உதிரி பாகங்கள் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டும், காப்பீடு கட்டணம் உயர்வு மற்றும் வரி உயர்வை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. கரூர் மாவட்டம் குளித்தலையில் உள்ள ரத்னகிரீஸ்வரர் ஆலயத்தில் பங்குனி மாத தெப்ப உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய சுவாமி உற்சவரை பக்தர்கள் தங்கள் தோளில் தூக்கியவாறு மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து சென்றனர். வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் சுவாமி உற்சவர் அம்பாளுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பங்குனி உத்திரத்தையொட்டி ஈரோடு சென்னிமலை கோயிலில் வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணிய சுவாமி எழுந்தருளிய தேரை பக்தர்கள் அரோகரா முழக்கத்துடன் வடம் பிடித்து இழுத்தனர். நேற்று திருக்கல்யாணம் நடைபெற்ற நிலையில் இன்று அதிகாலை கிழக்கு ரத வீதியில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த தேரில் வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணிய சுவாமி எழுந்தருளினார். சிறப்பு பூஜைக்கு பின் பக்தர்கள் பக்தி முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கிழக்கு ராஜ வீதியில் இருந்து தெற்கு ராஜ வீதி, மேற்கு ராஜ வீதி வழியாக தேர் வலம் வந்த பின் வண்டிப்பேட்டையில் நிலைநிறுத்தப்பட்டது. தேரோட்டத்தின் போது சிவனடியார்களின் கைலாச வாத்தியம் இசைக்கப்பட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 1400 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பொள்ளாச்சி நேதாஜி சாலையில் உள்ள ஒரு வீட்டில் சட்டவிரோதமாக மதுபானங்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்ததாக கிடைத்த தகவலின் பேரில் தனிப்பிரிவு காவல்துறையினர் சந்தேகத்திற்கிடமான வீட்டை சோதனையிட்டனர். அப்போது வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 1400 மது பாட்டில்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். காவல்துறையினரை கண்டதும் வீட்டில் இருந்தவர்கள் தப்பி ஓடிய நிலையில் அவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ஓகே, அந்த பக்கம் ஓகே.
தென்காசி மாவட்டம் புளியங்குடி அரசு மருத்துவமனையில் சில நாட்களில் மட்டுமே எக்ஸ்ரே வசதியை பயன்படுத்த முடிகிறது என பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். இதற்கு போதுமான மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் இல்லாததே காரணம் எனவும் கூறப்படுகிறது. அனைத்து நாட்களிலும் எக்ஸ்ரே வசதியை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநெல்வேலி கண்டியப்பேரி அரசு மருத்துவமனை வளாகத்தில் காலாவதியான மருந்து மாத்திரைகள், மருந்து பெட்டிகள் எரிக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. அதேபோல் குளுக்கோஸ் பெட்டிகள், கையுறைகள் எரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து திருநெல்வேலி அரசு மருத்துவமனையின் முதல்வர் ரேவதி பாலனிடம் கேட்டதற்கு விசாரணை நடத்தப்படும் என தெரிவித்தார். பள்ளி கட்டிட மேற்கூரை பூச்சு பெயர்ந்து விழுந்து 4 மாணவர்கள் காயமடைந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருவாரூர் மாவட்டம் பாமணியில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். சேகல் ஊராட்சியில் புதிதாக கட்டிய அரசு பள்ளி வகுப்பறை கட்டிட மேற்கூரை பூச்சு பெயர்ந்து விழுந்து 4 மாணவர்கள் காயமடைந்தனர். இக்கட்டிடத்தை கட்டிய ஒப்பந்ததாரர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் அருகே இருசக்கர வாகனத்தில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் வேகமாக சென்ற பள்ளி மாணவர்கள் 2 கைது செய்யப்பட்டனர். ஜங்களாபுரம் பகுதியில் நடந்து சென்றவர்கள் மீது மோதுவது போல் சென்று பயமுறுத்தியவர்களை அப்பகுதி மக்கள் பிடித்து கட்டி வைத்து தாக்கியதாக தெரிகிறது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் 2 மாணவர்களையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று அவர்கள் மீதும் மாணவர்களை தாக்கியவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பொறியாளரை வெட்டிவிட்டு தப்பி ஓடிய பாஜக பிரமுகரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். விழல்கார தெருவில் உள்ள மாரியம்மன் கோயிலில் திருவிழா நடைபெற்றது. அப்போது திருமேனி என்ற பாஜக பிரமுகர் கோயிலுக்கு வந்து அங்கு நின்று கொண்டிருந்த செழியன் என்ற பொறியாளரை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடியதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பலத்த காயமடைந்த செழியன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். முன்விரோதம் காரணமாக தாக்குதல் நடந்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர்.